வெல்கம் டு NMAX Muthukkan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் கொஷின் நம்பர் 1ஓட 5th சப்டிவிஷன். ஸோ 5 cos square 60 + 4 secant square 30 minus tan square 45 whole divided by sin square 30 plus cos square 30. ஸோ sin square a plus cos square a வந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. இன்னும் அது நம்ம படிக்கலைங்கிறதுனால நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். டேரெக்டாகவே 1 தான். ஸோ sin square a plus cos square a வந்து 1 தான். ஸோ டினாமினேட்டர் இந்த இடத்துல 1 ஆகிடும். இருந்தாலும் நம்ம ரேஷியோ டேபிள் வச்சு தான் போட போகிறோம். அப்போது cos square ஃபஸ்ட்டு சைனுக்கு மட்டும் எழுதிட்டா நம்ம மற்றதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். 0, 30, 45, 60, 90 டிகிரி. ஸோ 0, 1, 1/2, 1/√2, √3/2. சைன் எழுதிட்டாலே காஸ் அப்படியே என்ன வந்துடும், ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட வேண்டியதுதான். போதும், மற்ற எல்லாமே இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் போட்டு இல்லை டிவிஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 cos square 60. cos 60 என்னது 1/2, அது ஸ்கொயர், ப்ளஸ் 4 secant square 30. secant தீட்டாங்கிறது என்னது காசோட உல்டா, அப்போது ரெசிப்ரோக்கல். ஸோ 2/3 வந்துடும், 2/√3 இருக்கும். ஸோ 2/√3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan 40 என்ன இருக்கும், sin டிவைடட் பை காஸ், ரெண்டுமே ஒரே டேர்முங்கிறதுனால 1 இருக்கும். ஹோல் டிவைடட் பை sin 30 என்னது 1/2 ஹோல் ஸ்கொயர், காஸ் 30 √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம், √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3, மைனஸ் 1 டிவைடட் பை 1/4 ப்ளஸ் 3/4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டர் கூட மல்டிபிள் பண்ணிவிடுவேன், உள்ளே கொண்டு போயிட்டோம். ஸோ -1 டிவைடட் பை 4/4, அகெயின் அது 1. ஸோ நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். LCM 12 எடுக்கிறோம், இங்கே 4 3s are 12. ஸோ அதனால் நியூமரேட்டரோடையும் 3யோட தான் மல்டிபிள் பண்ணணும், 15. இங்கே 3 4s are 12. ஸோ நியூமரேட்டரும் 4ஓட தான் மல்டிபிள் பண்ணணும், 64. மைனஸ் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 LCMும் சேர்த்து மல்டிபிள் பண்ணணும், 12. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள், +3 வரும். ஸோ 67 டிவைடட் பை 12, இவ்வளோ தான் ஆன்சர்.